பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பரிசுத்தாவினுடைய துணை இல்லாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. அதனால பரிசுத்தாவினுடைய துணை எவ்வளவு முக்கியம் அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல அது ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:14. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வசனம் தான். ஏன்னா எல்லாருமே ஆராதனை க்ளோஸ் பண்றப்ப இந்த வசனம் சொல்லிதான் முடிப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். உண்மையாமே பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பிதாவாகிய தேவனாலே அன்புதான். பிதாவாகிய தேவன் மேல வைத்த அன்புனாலதான் குமாரன் அனுப்பினார். ஏசு கிறிஸ்து அப்படின்னாலே அவர் கிருபை தான். நம்ம வந்து அதுதான் எப்பயும் பேசுவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் ஐக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த ஐக்கியம், அந்த ஆமா, அந்த அப்படியே அந்த ஒரு இது வேணும் நமக்கு, அந்த ஐக்கியம் வேணும். அவரை வந்து நம்ம வந்து எப்பயுமே ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்கணும், ஒரு பாண்ட். ஆமா, இன்னைக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து பிதாகிய தேவன், ஏசு கிறிஸ்து அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவரை வந்து ஏதோ ஒரு அனுபவமா மட்டும் தான் நினைக்கிறாங்களே தவிர திருத்துவத்துல அவரும் அந்த ஒரு ஃபீலிங், ஒரு ஹீட் ஃபீல் பண்ணோம். அது வந்து அவர் நம்ம மேல வர்றதுக்கான ஒரு அடையாளம். நமக்குள்ளேயே அவர் இருக்காரு. நம்மகிட்ட அவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்ட் அப்படின்னா நம்ம நினைக்கிற நேரம் நம்ம உங்ககிட்ட கேட்கலாம், பேசலாம், நம்ம எல்லாமே ஷேர் பண்ணலாம். நம்ம கூடயே வாழ்றதான ஒரு நபர், எப்பயுமே நம்ம கூட இருக்குதான ஒரு நபர். நம்ம அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள நம்ம வரணும். ஆனா இப்ப நம்ம ஒரு 3 வசனம் வாசிக்கலாம். யோவான்ல பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து அடிக்கடி ஆவியானவரை பத்தி சொல்லியிருப்பாரு. அதனால அந்த ஒரு 3 வசனம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதை வாசிக்கலாம். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அப்புறம் என்ன சொல்றாரு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவரே சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் இந்த உலகத்தை விட்டு நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்பதான் வந்து பரிசுத்த ஆவியான அந்த தேற்றரவாளன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஆண்டவரே சொல்றாரு. ஏன் அப்படின்னா பிசிக்கலா ஜீசஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லயும் ஒரு பர்டிகுலர் ஏரியா மக்களையும் அவரால் வந்து சந்திக்க முடியும். அவங்களோட வந்து ஒரு ஐக்கியத்துல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சீஷர்கள்ட்ட ரொம்ப பக்கத்துல உட்காந்து ரொம்ப ஐக்கியமா இருந்திருப்பாங்க. இயேசுவனுடைய ஐக்கியத்துல அவங்க இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா மித்தவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிற அந்த ஒரு ஐக்கியத்துக்காக தான் ஆண்டவர் வந்து நான் போறேன், உங்க கூடயே எப்பயுமே இருக்கிறதான ஒரு நபரை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொன்னார். இந்த தேற்றரவாளன் இந்த இடத்துல வந்து தேற்றரவாளன் சொன்னது பரிசுத்த ஆவியதான். நம்ம வந்து அதான் யோவான் 14:26 நம்ம பாக்குறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து இன்னொரு இடத்துல அதை நம்ம அடுத்து வாசிக்கலாம். அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும். அப்ப எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாவற்றையும் ஆவியானவரால் போதிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன எல்லாவற்றையும் நினைப்பூட்டவும் முடியும். ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கிறது மேட்டர் கிடையாது. ஒவ்வொரு சூழ்நிலை வர்றப்ப அதை நினைப்பூட்டுதல் நமக்கு தேவை இருக்கு. அதை நினைப்பூட்ட நம்மளுடைய மெமரிக்கு அது வந்து நம்ம அதை கரெக்டா அப்ளை பண்ணணும். அதுலதான் நம்மளுடைய இது இருக்கு. மித்தபடி ஆதியாமத்துல இருந்து எனக்கு வெளிப்படுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் 100 டைம் பைபிள படிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றதுல மேட்டர் கிடையாது. அந்த நினைப்பூட்டுதல் நமக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை இருக்கு. இப்ப வந்து மரத்திலே தூக்கி போடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்றது வந்து கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே சிறு வயதுல இருந்தே தெரியதான் செய்யுது. ஆனாலும் இப்ப அவங்க ஒரு டிப்ரெஷன்ல ஒரு தற்கொலைக்கு போறாங்க, ஒரு முடிவு அந்த எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மருந்து பாட்டில் இருக்குன்னா அந்த இடத்துல அந்த வசன நினைப்பூட்டுதலுக்கு வரணும்.
அப்ப பரிசுத்த ஆவியானவரோட நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும்போது, நீ ஏற்கனவே பைபிள் படிச்சிருக்கேல, எத்தனை சண்டே கிளாஸ்ல படிச்சிருக்க, மரத்துல சூசைட் வந்து பண்ணா நீ வந்து நரகத்தான் போவ, நீ ஒரு சபிக்கப்பட்டவனா ஆயிருவ, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் வேதவசனம் உனக்கு சொல்லலையா அப்படின்ற அந்த சத்தம், அந்த நினைப்பூட்டுதல் கொடுப்பவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இப்ப நம்ம ரொம்ப பயந்துட்டு நம்ம கலங்கி இருக்கிறோம். நம்ம இப்ப கலங்கி இருக்கும் போது ஆவியானவர் சொல்லுவாரு, நீ பைபிள்ல என்ன படிச்ச அன்னைக்கு உலகத்தின் முடிவு பணிந்தும் சகல நாட்கள் நான் உங்களோட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லலையா, நீ ஏன் அதுக்கு வந்து கலங்கி இருக்கிற அப்படின்னு வந்து அந்த நினைப்பூட்டுதல். ஆவியானுடைய பங்கு ரொம்ப அதிகம் நம்மளுடைய லைஃப்ல வந்து. நம்ம வந்து அதை அந்த அளவுக்கு நம்ம அதை உணர்றது கிடையாது. ஆனா ஆவியானுடைய ஐக்கியம் நம்ம வளர்த்துக்கொள்ள ஐக்கியன்றது நான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அதிகமா வளர்த்துக்கணும். அவருக்கு முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவர் சத்தத்தை நம்ம கேட்கணும். அதை ஒபே பண்ண நம்ம வந்து பழகணும். அத வந்து அவரை வந்து அது ஏதோ ஒரு ஃபீலிங்கா அதை மட்டும் நம்ம நினைச்சுக்க கூடாது. அவர் வந்து கொஞ்ச நேரம் ஒரு இது அவ்வளவுதான்ப்பா, அதுக்கடுத்து நான் எனக்கு தோணதான் நான் செய்வேன் அப்படி கிடையாது. ஏன்னா அவர் உணர்த்துவார், அவர் நினைப்பூட்டுவார், அவர் தேற்றுவார், அவர் போதிப்பார். அதெல்லாம் நம்ம பார்க்கும் போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அவரு இயேசு கிறிஸ்து மாதிரி திருத்துவத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் தான். அவரை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை என்னைக்குமே நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஆண்டவரே சொல்றாரு, நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏசப்பாவே சொல்லித்தான் போல, நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்பதான் நான் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு. அப்ப நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு என்ன மகிமை கொடுக்குறோமோ, என்ன ஒரு கனத்தை கொடுக்குறோமோ, அதே ரெஸ்பெக்ட நம்ம ஆவியானவருக்கு நம்ம கொடுக்க நம்ம வந்து பழகிக்கணும். பழகுனா மட்டும்தான் அவருடைய, ஏன்னா ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டு தானே போயிருக்காரு. நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம். இப்ப டீச்சர் நமக்கு இருக்காங்க, அவங்க வந்து நான் போறேன், நான் லீவுக்கு போறேன். இப்ப ஒரு சில டீச்சர்ஸ் வந்து இப்ப இப்ப பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க டெலிவரி டைம் வந்து லீவுக்கு போயிருவாங்க. ஒரு 7 மாசம் 8 மாசம் அவங்க போயிருவாங்க. அப்ப அந்த டைம் ஒரு சப்ஸ்டியூட்டுக்கு ஒரு டீச்சர் வச்சுட்டு போறாங்கன்னு வைங்களேன், எனக்கு நீங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்களோ, என் மேல எவ்வளவு ஒரு லவ் வச்சிருந்தீங்களோ, இப்ப இந்த சப்ஸ்டியூட்டுக்கு வர இதே டீச்சர் மேல நீங்க அதே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதே லவ் கொடுக்கணும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்துட்டு போன அத்தனை சப்ஜெக்டையும் திருப்பி அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அதை நினைப்பூட்டுவாங்க. உங்களுக்கு வந்து நான் சொல்லி தராத விஷயங்களையும் அவங்க உங்களை சொல்லி தருவாங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிட்டு போனாங்கன்னு வைங்களேன். சப்ஸ்டியூட்டுக்கு நம்ம அந்த 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 ஆவியானவர் நமக்கு வந்து இப்ப அப்படிதான் ஆவியானவர் வந்து நம்மள விட்டுட்டு போயிருக்காரு. ஏசப்பா வந்து நமக்கு விட்டுட்டு போயிருக்காரு. நான் வருவேன், உலகத்துக்கு வந்து நான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவேன். அது வரைக்கும் நீங்க ஆவியானுடைய கண்ட்ரோல் கீழே தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நான் போவேன் ஆகில் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அப்ப நம்ம வரப்ப இந்த இடத்துல இந்த மிஸ்ஸுக்கு என்ன தெரியும், இந்த சப்ஸ்டியூட் மிஸ்ஸுக்கு என்ன, எங்க மிஸ் மாதிரி இவங்க இல்ல, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க எல்லாம் ஒரு இது இல்ல அப்படின்னு ரெஸ்பெக்ட் கொடுக்காம, அந்த ஒரு லவ் கொடுக்காம நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நம்மள ஒப்பு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது அவங்களுடைய டீச்சிங் கீழே நம்ம வந்து அந்த கண்ட்ரோலு கீழே நம்ம வரணும். அப்பனா மட்டும்தான் ஆவியானவர் வந்து இது பண்ணும். ரெண்டாவது ஆவியானவர் வந்து ஒரு மென்மையான ஒரு சுபாவம். புறாவை போலதான். புறான்றது ரொம்ப ஒரு கபடற்ற ஒரு மென்மையான, நம்ம வந்து அவங்க கண்ட்ரோல் கீழே வந்தா மட்டும்தான் ஆவியானவரால நமக்கு உபதேசிக்க முடியும். நிறைய பேர் ஆவியானவரே இல்ல, ஆவியானவர் எல்லாம் பொய், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது, ஆவியானவருக்கு வல்லமை இருக்கு, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவர் கண்ட்ரோலு கீழே நம்ம வரணும். ஆண்டவரே உங்க துணை எனக்கு வேணும், எனக்கு உங்க ஐக்கியம் வேணும்னு சொல்லும் போது மட்டும்தான் அவரால் அந்த டீச்சிங் நம்ம சொல்லித்தர முடியும். அப்பதான் அவருடைய அந்த இதுல நம்மளை வழி நடத்த முடியும். அதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து எதுக்கு வந்து ஆவியானவர் நம்மளுடைய லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னா, நமக்கு என்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய பாதையில வந்து நிறைய பிசாசு வந்து நிறைய ட்ராப் வந்து வச்சிருப்பான். நமக்கெல்லாம் அது வந்து என்னென்ன பிசாசினுடைய ட்ராப்னே நமக்கு தெரியாம இருக்கும். இப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தான்னு வைங்களேன், இந்த இடத்துல நீ வந்து நிக்காத, ஓடியே போயிரு அப்படின்னுவாரு. ஒரு சில நேரம் நீ கொஞ்ச நேரம் நில்லு, அதுக்கடுத்து நான் சொல்லும் போது நீ போ அப்படின்னு சொல்லுவான். ஒரு சில பேர்ட்ட நீ பேசு, நீ பேசாத அப்படின்னு. ஒரு சில நேரம் நீங்க நில்லு, நீ இப்ப ப்ரேயர் பண்ணு, நீ இந்த இவங்களுக்காக நீ இப்ப ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஆவியானவர் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுவார். நீ இங்க போ, இப்ப போகாத. இந்த மாதிரி நம்ம வேதத்திலே நம்ம நிறைய எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சீஷர் நம்ம நிறைய டைம் நம்ம வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நாங்க திருப்பி வந்து இதை வந்து நாங்க சொல்றோம். நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போஸ் நான் பவுல்லாம் ஆண்டவர் வந்து போன்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து ஒரு சில இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு சில இடத்துக்கு நீ போகாத, இந்த இடத்துக்கு போ அப்படின்னுவாரு. இப்படிதான் ஆவியானவர் வந்து நிறைய விஷயங்கள் தடுப்பாரு. ஒரு சில நேரம் நீங்க இங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படிதான் வந்து நம்மளுடைய ஆவியானவர் மட்டும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா, நம்ம அந்த பிசாசுனுடைய ட்ராப்ல வந்து ஈஸியா நம்ம மாட்டிடுவோம். நமக்கே அது ட்ராப்னே தெரியாம இருக்கும். ஆவியானவர் நம்ம உணர்த்தினா மட்டும்தான் அது ட்ராப்னே தெரிஞ்சு நம்ம விலகி போவோம்.
ஆவியானவர் நம்மகிட்ட இல்ல அப்படின்னா அது ட்ராப்ல ஈஸியா நம்ம விழுந்துருவோம். இதுக்காகவே நமக்கு ஆவியானவர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா தேவையா இருக்கு. இப்போ ஒருத்தவங்க ஆபீஸ்ல அவங்கள்ட்ட உருகி பேசுறாங்க. அவங்க வந்து இயேசபெலின் ஆவியோட வர்றாங்களா? இல்ல கிறிஸ்துவின் அன்போட ம். வர்றாங்களான்றதே நீங்க அறிஞ்சு கொள்ளணும் அ அப்படின்னா ஆவியானவர் ஆவியானவர் தேவை. உதவி வேணும். கிறிஸ்தவங்களாவே அவங்க இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? ம். இயேசபெலின் ஆவியோட உங்களுக்கு இச்சையில விழுகுறதுக்காக அவங்க உருகி உருகி பேசுறாங்களா? இல்ல உண்மையாமே அவங்க நல்லா கிறிஸ்துவின் அன்ப வெளிப்படுத்துறாங்களா? கிறிஸ்துவின் அன்ப வெளிப்படுத்தி பேசுறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கேஷுவலா அவங்க பேசுற மாரி இருக்கும். அவங்க வந்து உங்கள பாவத்துல விழ வைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு இயேசபெலின் ஆவியோட உங்கள வந்து பேசுனாங்க அப்படின்னா, கண்டிப்பா, கண்டிப்பா ஏதோ ஒரு ஒரு நாள், ம். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வந்து சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு வந்து உங்கள விழ வைப்பாங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்கள விழ வைக்கிறதுக்காக அது இது பண்ணுதான். இது போத்திபாருடைய மனைவி மாரிதான். யோசேப்பை விழ வைக்கிறதுக்காக. அது வந்து இச்சைக்கு மட்டும் கிடையாது. என்ன வேணாலும் ஒரு இருக்கலாம். அதுக்காக நம்ம எல்லாருமே சந்தேகப்படணும். இப்ப அதுதான் ஒரு இது. ம். அந்த இப்ப நம்ம லைஃப்ல வந்து எல்லாரும் கிராஸ் பண்றாங்கன்னா, எல்லாரும் கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. நீதிமான நம்ம துன்மார்க்கன்னு சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. ஒரு துன்மார்க்கன நீதிமான்னு சொல்ல ம். முடியாது. இதெல்லாம் நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் எப்படி அறிஞ்சுக்கிறது அப்படின்னா தான், ஆவியானுடைய ஆவியானவர் துணை நமக்கு ம். கண்டிப்பா வேணும். ஆவியானுடைய துணை இல்லாம அந்த எதுவுமே பண்ண பகுத்தறிதல் முடியாது. வேணும் அப்படின்னா ஆவியானவர் நமக்கு வேணும். உங்க கூட ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா, ஆவியானுடைய துணை இல்லாம நீங்க அந்த 10 பேர்ட்டயும் பழகுனீங்கன்னா, யாரு என்ன இன்டென்ஷனோட உங்கள ம். பழகுறாங்கன்னே தெரியாது. நீங்க நல்லவங்கள கெட்டவங்களா நினைப்பீங்க, கெட்டவங்கள நல்லவங்களா நினைப்பீங்க. இப்போ ஒரு ஆண்டவருடைய சத்தியங்களே நீங்க கேட்டுட்டு வர்றீங்கன்னா, நல்ல ஊழியர்கள கெட்ட ஊழியர்கள்னு நினைப்பீங்க. கெட்ட ஊழியர்கள இவங்க தான் நல்ல ஊழியர்கள்னு நினைப்பீங்க. அப்படி அந்த அந்த கன்ஃப்யூஷன் வந்து உங்க மைண்ட்ல வந்து பிசாசு விதைச்சிருவான். நீங்க வந்து பொய்ய உண்மை நம்புவீங்க, உண்மைய பொய்ய நம்புவீங்க. அப்ப ஆவியானவர்ட்ட ஆண்டவரே எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. எது நல்லது? எது கெட்டது? யார் உண்மையானவங்க? யார் கெட்டவங்க? ஒவ்வொருத்தவங்க என்ன இன்டென்ஷனோட பழகுறாங்க? எல்லாருமே சிரிக்கிற மாரி தான் இருப்பாங்க. ம். ஆனா அதுக்காக நம்ம வந்து உண்மையாலுமே ஒருத்தவங்க அன்ப வெளிப்படுத்தும்போது, ஒரு உண்மையான ஒரு அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அவங்ககிட்ட இருக்கலாம். இல்ல அவங்க நமக்கு மேல எந்த தீமையும் இல்லாம இருக்கலாம். எந்த தீமையும் அவங்க கிறிஸ்தவங்களா கூட இல்லாம இருக்கலாம். அவங்க ஆனா நம்ம மேல எந்த தீமையும் இல்லாம இருக்கலாம். அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது. ஐயோ! இவங்க ஏதோ என் மேல ஏதாவது வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நம்ம சும்மா தேவையில்லாம அவங்கள பகைச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுவும் தப்பு. அப்ப இந்த மாரி கன்ஃப்யூஷன்லாம் இருந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆவியானவருடைய ஐக்கியம் நமக்கு தேவை. ஆவியானுடைய துணை தேவை. ஆவியானவர் வெளிப்படுத்துவாரு. ஒரு இன்டென்ஷன் அவங்களுடைய மனசுல உள்ள இன்டென்ஷன வெளிப்படுத்துவாரு. இல்ல நீங்க கேட்கலாம் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துங்க. யாரு வந்து இப்போ நான் 10 பேரோட பழகுறேன். இதுல யாரு எனக்கு இது பண்றாங்க அப்படின்னா, ஆவியானவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து அத வந்து வெளிப்படுத்துவார். கண்ணுக்கு தெரிய வைப்பாரு. அவங்க பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ்ல அவங்க பண்ற விஷயங்கள். எல்லாமே வந்து ஆண்டவர் வந்து நமக்கு தெரிய வைப்பாரு. தெரிய வச்சு அந்த ட்ராப்ல இருந்து ஆண்டவர் நம்மள வெளிய கொண்டு வருவாரு. அதுதான் ஆவியானுடைய முக்கியமான ஒரு விஷயமே. இதனாலதான் ஆவியானவர் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஆவியானவர் நம்ம லைஃப்ல இல்ல அப்படின்னா வந்து ம். ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை தான் நமக்கு வந்து இதாயிரும். ஆவியானவர் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து வாழவே முடியாது. ம். அதான் நான் சொன்ன மாரி ஏற்கனவே அந்த டீச்சர் வந்து நமக்கு சப்ஸ்டிட்யூட் குடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, அந்த சப்ஸ்டிட்யூட் என்ன டீச் பண்றாங்களோ அத நம்ம வந்து கவனிக்கணும். அவங்களுடைய அவங்களுடைய லீடர்ஷிப் கீழ அந்த அந்த கைடு கீழ நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். இல்ல எங்க டீச்சருக்கு தான் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தான் நான் கீழ்ப்படிவேன். இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் நம்புவேன். நான் வந்து இவங்கள நம்பவே மாட்டேன். இயேசு பரிசுத்த கிறிஸ்து தான் நீங்க நம்ம இயேசு கிறிஸ்து தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு நம்மளுக்கு போயிருக்காரு. சோ இயேசு கிறிஸ்துவ நம்புறோம்னு இயேசு சொன்ன வழிகளே நம்ம பின்பற்றாம போயிட்டோம் அப்படின்னா, ம். அதாவது நோ யூஸ். அந்த இடத்துல இயேசுவ நம்புறதே நம்ம இயேசுவ ஆக்சுவலி நம்பவே இல்ல. அதான் அர்த்தம். அதனால நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருந்துக்கணும். அடுத்து நம்ம வீடியோஸ்ல நெறைய படிச்சிருக்கோம். 1 யோவான் 2:27 இருக்கு. அபிஷேகம் சகலத்தையும் சகலத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு போதிக்கும். போதிக்கும். சகலத்தையும். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை. அபிஷேகம் வந்து உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும். இப்ப அந்த அந்த சப்ஸ்டிட்யூட் அந்த டீச்சர் நமக்கு வந்து அபிஷேகம் சகலத்தையும் அவரால போதிக்க முடியும். ம். எல்லாவற்றையும் அவரால நமக்கு போதிக்க முடியும். அப்ப அவர நம்ம பிலீவ் பண்ணி அந்த டீச்சிங் கீழ நம்ம வரணும். ஆண்டவரே இந்த பைபிள் எனக்கு புரியல. ஆனா இது உங்களால ஆவியானவரே உங்களால போதிக்க எனக்கு முடியும். இதுல உள்ள மறைப்பொருட்கள், புதையல்கள், ம். இதுல என்னென்ன இருக்கு? ஏசப்பா எங்களுக்கு என்னென்ன சொல்லிக் குடுத்தாங்க? அதெல்லாம் ஞாபகப்படுத்த உங்களால முடியும். எனக்கு இந்த புக் புரிய மாட்டேங்குது. ஒரு சில பேர் கேட்பாங்க, சிஸ்டர் எனக்கு இது படிச்சா புரிய மாட்டேங்குது. நம்ம வேற வழியே இல்ல. நீங்க ஆவியான்ட்ட ரெவலேஷன் கேட்டு தான் ஆகணும். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெவலேஷன்ல சொல்லி தரேன்னு வைங்களேன். ம். யோவான்லயே நான் 5வது இதுல நான் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பேன். ஒரு யோவானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ ஒரு ரெவலேஷன். செகண்ட் டைம் அடுத்த லேயர் ஆண்டவர் ஓப்பன் பண்ணி விடுவார். செகண்ட் லெவல். அடுத்த லேயர் யோவானே 3வது டைம் படிக்கிறப்போ அடுத்த ரெவலேஷன், அடுத்த ரெவலேஷன், அடுத்த ரெவலேஷன். அப்ப
நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்கன்றது ஆவியானவருக்கு தெரியும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தீங்கன்னா யோவானா உங்க ஃபர்ஸ்ட் லெவல் ரெவலேஷன்ல தான் உங்களை கொண்டு போவார். 5th லெவல்ல இருக்கீங்க நீங்க, நான் உட்காந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு சொல்லி தரேன்னு வைங்களேன், யோவான உட்காந்து நீங்க என்ன நினைப்பீங்க, இந்த சிஸ்டர் என்ன எப்படி சொல்லி தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப நீங்க 5th லெவல்ல இருக்கீங்கன்னா ஆவியானவருக்கு தெரியும் நீங்க உங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எந்த லெவல்ல இருக்கீங்கன்றது ஆவியானவருக்கு தெரியும். அப்ப நீங்க ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, உண்மையா நான் சொல்றேன், எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எப்படி வாழணும், எப்படி இது பண்ணணும்னு வேணா சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர, ஒவ்வொன்றுக்கும் உட்கார்ந்து ரெவலேஷன் நாங்க ஆராதனைக்கு போகும்போதுதான் இது பண்ணுவோமே தவிர, ஒவ்வொரு வார்த்தைக்கெல்லாம் நாங்க ரெவலேஷன் வந்து ஆவியானவர்கிட்ட கேட்டுதான் நாங்க படிச்சிருக்கோம். இப்ப உள்ள மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையா சொல்லித்தாங்க. அதான் நான் சொல்றேன்ல, இது வந்து ஒவ்வொரு லேயர். இப்ப யோவானுக்கே நான் உட்கார்ந்து ஒவ்வொரு லேயர்ல வந்து ஆவியானவர் வந்து சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஏஜ், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, இதெல்லாம் வச்சுதான் ஆவியானவரால சொல்லித் தர முடியும். இது வந்து ஒரு ஹிஸ்டரி புக்கோ ஒரு சயின்ஸ் புக்கோ கிடையாது. நான் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே வகையான மீனிங், ஒரே நாலேஜ் தான்ப்பா. இவ்வளவுதான். இத டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய டெஃபினேஷன் இவ்வளவுதான் அப்படின்னு வந்து நம்ம எண்ட் கார்டு வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம போடவே முடியாது. அதுதான் வந்து பைபிளுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து. அதுக்குதான் நம்ம ஆவியானது ஒரு ஜெபிக்க ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல ஏசப்பாவையும் இன்னும் அறியணும். இல்லப்பா எனக்கு ஆண்டவரே, நான் ஏசப்பா நம்பிதான் வந்திருக்கேன், இருந்தாலுமே எனக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியல என்னதான், அதுக்கும் ஆவியானவர் தான் நமக்கு வேணும். நம்ம என்ன பண்ணாலும் இந்த பைபிளை பத்தியே நமக்கு இன்னும் மறைப்பொருள் தெரியணும் அப்படின்னா, நம்ம லைஃப் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கனாலும் சரி, நம்ம லைஃப்ல இருக்க மறைப்பொருளை தெரிவிக்கணும்னாலும் நமக்கு வந்து ஆவியானவர் வேணும். வேதத்தினுடைய அந்த வெளிப்பாடு, அந்த ரெவலேஷன் வந்து ஆவியானவர் வெளிப்படுத்தினா மட்டும்தான் அந்த மறைப்பொருள், அந்த லேயர் வந்து அவர் ஓபன் பண்ணி விட்டா மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். நாங்க எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து சொன்னாலும் அந்த லேயர் உங்களுக்கு க்ளோஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, ஓபன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு. அவர் ஓபன் பண்ணி விட்டா மட்டும்தான் நாங்க சொல்றதே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா வந்து இது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருவோம். அப்ப நம்ம யார நம்ம தேடணும் அப்படின்னா, ஆவியானவரை நம்ம தேடணும். அவரை ஹெல்ப்புக்கு நம்ம கூப்பிடணும். ப்ரேயர் பண்ணும்போது, பைபிள் வாசிக்கும் போது, நம்ம நடக்கும் போது, பேசும்போது, நம்ம செய்யும் போது, எல்லாவற்றிற்கும் ஒருவேளை நம்மள அறியாம விட்டோம் அப்படின்னா, நிறைய நேரம் நமக்கே நம்மள யாருன்னே தெரியாம, அப்பனாலுமே நமக்கு ஆவியானவர் தான் வேணும். ஆவியானவரே நான் என்னையே எனக்கு என்னால புரிஞ்சுக்கவே முடியல, என்னையே எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, என்னன்னே பண்ணனே எனக்கு தெரியல, அதுக்கு ஆவியானவர் தான் வேணும். நம்ம எல்லாத்துக்குமே ஆவியானவர் தான் நமக்கு வேணும். அப்பதான் அவர் வந்து அந்த இதை நமக்கு திறந்து கொடுப்பார். நம்மள யாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு, அந்த மறைப்பொருளை பாக்குறதுக்கு நமக்கு அப்பதான் லேயர் ஓபன் பண்ணி கொடுப்பார். நமக்கு எங்க கிட்ட எல்லாம் அந்த அந்த ஒரு வல்லமை கிடையாது. ஆவியானவர் தான் பண்ண முடியும். நாங்க வந்து உங்களுக்கு சொல்லதான் முடியும். நீங்க வந்து இப்படி ஆவியானோடைய லீடிங் கீழே வாங்க, ஆவியானோடைய மகத்துவம் என்ன, அதெல்லாம் தான் சொல்ல முடியுமே தவிர, அவர் டீச் பண்றது அவர் சொல்றதுனாலதான் இவ்வளவு டீச்சிங் நாங்க பண்றோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவரே டைரக்டா தான் உங்களுக்கு டீச் பண்ணுவார். எங்க ஊழியர்கள் மூலமா டீச் பண்றது ஒரு சில காரியங்கள் ஆவியான டீச் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில காரியம் அவர் டைரக்டா உங்களுக்கு டீச் பண்ணணும்னு வச்சிருக்கத அவர் டைரக்டா தான் டீச் பண்ண முடியும். மித்தபடி நீங்க எவ்வளோ ஆராதனைக்கு போய் எவ்வளவு மெசேஜ் கேட்டாலும், எவ்வளவு வீடியோஸ் பார்த்தாலும், எத்தனை ஊழியர்களுடைய சத்தியத்தை கேட்டாலும், ஒரு சில டீச்சிங் நீங்க ஆவியானோட கீழே உட்கார்ந்து டைரக்டா தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவரோட உங்களுக்கு ஐக்கியம் இருந்தா மட்டும்தான் அது கிடைக்கும். மித்தபடி அந்த ரெவலேஷன் அடுத்த கட்ட ரெவலேஷனுக்குள்ள நீங்க போக முடியாது. அப்ப நீங்க தனிப்பட்ட நேரம் ஒதுக்கி ஆவியானவரே எனக்கு என்ன டீச் பண்ண விரும்புறீங்களோ அதை டீச் பண்ணுங்க. ஊழியர்கள் மூலமாவும் டீச் பண்ணுவாரு. ஆராதனைக்கு போறதுக்கு மூலமாவும் டீச் பண்ணுவாரு. அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாவும் டீச் பண்ணுவார். அடுத்தவங்க சாட்சிகள் மூலமாவும் டீச் பண்ணுவார். எல்லாமே ஒரு வகையான டீச்சிங். ஆனா ஒரு சில டீச்சிங் டைரக்டா ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த ரெவலேஷன் டைரக்டா கொடுப்பாரு. எடுத்துட்டு பைபிள் எடுத்துட்டு உட்காரணும், இல்ல ஜெபிக்கிறதுக்கு உட்காரணும், அவர் சமூகத்துல 1/2 மணி நேரம் உட்காரணும், இல்ல 1 மணி நேரம் உட்காரணும். ஆவியானவர் எனக்கு டைரக்டா டீச் பண்ணுங்க அப்படின்னு நீங்க உட்காரும் போது அந்த மன கண்களை திறப்பார். அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு லென்ஸ் இப்ப சேஞ்ச் பண்ண ஒவ்வொரு லேயரா ஆண்டவர் வந்து எடுத்து விடுவார். நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு லேயரா ஆண்டவர் வந்து ஓபன் பண்ண ஓ இவ்வளவு இருக்கா. இந்த யோவானே நீங்க 20 டைம் படிச்சீங்கன்னு வைங்களேன், 20வது டைம் வேற ஒரு ரெவலேஷன் கிடைக்கும். முதல் டைம் நீங்க கிடைச்ச ரெவலேஷன் வேற, 5வது டைம் வேற ரெவலேஷன், 6வது டைம் வேற, 7வது டைம் வேற. ஒரே யோவான் புஸ்தகம் தான். ஆனா ஒவ்வொரு முறை நீங்க படிக்கும் போது வேற வேற ரெவலேஷன் கிடைக்கும். அது ஒரு ஊத்து மாதிரி, அது தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இது ஸ்டாப் பண்ணவே முடியாது. நீ 1200வது டைம் படிச்சாலும் அதே யோவான்ல 1200 ரெவலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஆவியானுடைய ஸ்பெஷாலிட்டியே. அவர் ரெவலேஷன் கொடுக்கறதுனாலே ஆவியானவர் தான். நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. இவ்வளவுதான் யோவான் நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது.
அதனாலதான் வந்து ஆவியானவர் ரொம்ப வேணும். ஆவியானவர் இல்ல அப்படின்னாலும் நம்மளால லைஃப்ல வந்து சொன்ன மாதிரி அப்படியே பார்த்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஆவியானவர் இல்லைன்னா யோசிச்சே பார்க்க முடியாது. அது ரொம்ப போரிங்கா ஆஹ் இருக்கும். அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிசல்ட் இருக்காது. உம் என்ன ஒரு ரிசல்ட் இருக்காது. சீக்கிரமா இவ்வளவுதான். இருள்ல போய் பிசாசோட ட்ராப்ல வந்து நம்ம விழுந்துருவோம். இல்லாட்டினா ஹியூமன் தாட்ஸ்ல வந்து அந்த இதுலயே இப்ப சில பேர் பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே ஹியூமன் மைண்ட் அப்படி நம்ம இது வந்து ரிசர்ச் அப்படி பண்ண முடியாது. ஒரு சயின்ஸ் மாதிரி ஒரு சோசியல் மாதிரி இப்ப அந்த மாதிரி ஒரு புக்ஸ் எடுத்து வச்சுட்டு உட்காந்து நம்ம வந்து இதை படிக்க முடியாது. மேக்ஸ் மாதிரி இந்த ஃபார்முலா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில நேரம் இது பண்ண முடியாது. மறைப்பொருள் சம்பந்தப்பட்டது இன்னைக்கு இருக்க மனித அறிவை அறிவுனால எல்லாம் பண்ண தாண்டி முடியாது. அதை தாண்டி ஒரு விஷயம் நமக்கு வந்து வெளிப்படுதுனாதான் அது பேர் தான் ரெவலேஷன். அது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ரெவலேஷன் இருக்கு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சாதாரணமா வந்து ஒரு ஜனங்கள்ட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களால மனித அறிவுல வந்து லூசு மாதிரி பேசுறாங்க. அதான் உலகத்துக்கு நம்ம பைத்தியம் போலதான் இருப்போம். இப்ப இந்த ரெவலேஷன் நம்ம போய் சொன்னோம்னு வைங்களேன், உலகத்துக்கு நம்ம பைத்தியம் போலதான் இருப்போம். ஆனா உலகத்துல அவங்க ஞானிகளா இருப்பாங்க. அவங்க நம்மள வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு புரியவே புரியாது. இது வந்து உலகத்துக்கு வந்து பைத்தியமா இருக்கும். ஒரு ரொம்ப பைத்தியமா இருக்கும். மறைப்பொருள் சம்பந்தப்பட்டது. சோ மறைப்பொருள் வந்து யாருக்கு அது வெளிப்படுதோ அவங்களுக்குதான் அந்த ஒரு இது. எப்ப அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுதோ அன்னைக்குதான் இந்த மகத்துவத்தை அவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த அதிசயங்கள் அற்புதங்களை வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. இதான் வந்து பிகைன்ல எல்லாமே இருக்கிறத வந்து திறந்து சொன்ன மாதிரி ஆவியானவர் நம்ம லேயரா திறந்து விடும் போது மட்டும்தான் அதனுடைய இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கவே முடியும். இதுக்குதான் முக்கியமா நமக்கு ஆவியானவர் தேவையா இருக்கு. ஒருவேளை இத்தனை நாள் வரைக்கும் நீங்க ஆவியானவர் வந்து மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இல்ல ஆவியானவரை ஏத்துக்காம இருந்தீங்க, ஏத்துக்க உங்களுக்கு தயக்கமா இருந்துச்சு அப்படின்னாலுமே அதையுமே நீங்க ஆவியானவரை கேட்கலாம். ஆவியானவரை நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கிறதே எனக்கு வந்து ஒரு இதா இருக்கு, எனக்கு எப்படியாச்சும் நீங்க ஏதோ ஒரு ரூபத்தினா நீங்க என்கிட்ட பேசுங்க, வெளிப்படுத்துங்க கேட்கும்போது நிச்சயமா அவர் வந்து பேசுவார். அவர் நம்ம இன்வைட் பண்ணும்போது நிச்சயமா அவர் வந்து வருவார். வந்து நம்மகிட்ட எல்லாமே டீச் பண்ணுவார். அதனால வந்து இப்ப நம்ம வீடியோல பார்த்தோம். இனி ஒரு நாட்கள்ல வந்து ஆவியானவர் நீங்க பிடிச்சு கொண்டு நடங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல ஆவியானவர் இல்ல அப்படின்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே பிசாசனுடைய வலைகள் வந்து சுத்தி 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 இருக்கு. சோ ஆவியானவர் சொன்னா மட்டும்தான் நம்மளால முன்னேறவே முடியும். அதனால வந்து இனி ஒரு நாட்கள் ஆவியானவரை பிடிச்சு நம்ம ஜாக்கிரதையா நடப்போம். நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலனா பிரயோஜனமா இருக்கும். மீதி உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.